கலையோட சமூக மதிப்பு பற்றின ஒரு விழுந்து வர்ற கலையோட சமூக மதிப்பு பற்றின கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட 1940 அரௌண்ட் த டைம் 45 ஒரு 80 இயர்ஸ் பேக் அவர் எழுதிருக்கலாம். அந்த கதை வந்து இன்றைக்கும் ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது. ஏன்னா வந்து கலையோட விழுந்து வரும் சமூக மதிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கும் பொருத்தமானதாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம அதே காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த கதையை வந்து நாடகமாக பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். சாதாரணமாக வந்து சிறுகதையை வந்து நாடகமாக பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா சிறுகதையில் வந்து ஒரு தாட் ப்ராசஸை வந்து அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போக முடியும். ஒரு சிந்தனை ஓட்டத்தோட தொடர்ச்சியாகவே வந்து ஒரு கதையை வந்து கொண்டு போக முடியும். ஆனால் நாடகத்துக்கு வந்து ஒரு ஸ்தூலமான ஒரு களம் தேவையாக இருக்குது. வெறும் தாட் ப்ராசஸ் மட்டுமே ஒரு நாடகமாக நம்ம டெவலப் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்தூலமான ஒரு களம் தேவையாக இருக்குது. அதனால இந்த 3 விதமான கருத்தியலோட ஒரு மோதலாகவும் ஒரு சிற்பியோட கனவு, அவனுடைய எப்படி இதில் வந்து அவனுடைய கனவு வந்து எப்படி வந்து சீர்படையுது அப்படிங்கிற ஒரு 2 விதத்தையும் சேர்த்து ஒரு நாடகமாக பண்ணியிருக்கோம். அதனால் இதோட சோஷியல் ரெலவன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த புதுமைப்பித்தனோட கதையை வந்து பண்ணியிருக்கேன். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தனோட வாழ்க்கையோடு இது வந்து ரொம்ப ரிசம்பிள் பண்ணுற ஒரு கதையாக இருக்குது. ஏன்னா புதுமைப்பித்தனும் கலைக்கும் வாழ்க்கை யதார்த்தத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்ட சூழலில் தான் அவர் வாழ்ந்திருக்கார். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அவரோட வாழ்க்கைக்கே ரொம்ப அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அதுலேயே வந்து அவர் வந்து ஒரு மரணத்தையே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு உருவாச்சு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி, ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி அவரோட இந்த கதையை வந்து இப்போ நாடகமாக உங்கள் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணுறோம்.